ஹலோ, எங்களுக்கு பங்காளிகள் அனைவருக்கும் வரி வசூல் பண்ணிய அன்பு உள்ளங்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். விழா கமிட்டி அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த முறை வரி வசூல் பண்ணி கொடுத்த அவர் ஆண்டி அம்பலம் தீபாவளி மைய ஆண்டி அம்பலத்துக்கு பொன்னாடி ஊத்தி புகழாரம் சுட்டுகிறார்கள். என்னை பாருங்க, இங்க பாக்கணும், இங்க 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 ஏத்தாப்ல ஏத்தாப்ல ஏத்தாப்ல. அடுத்தவரியாக மாயக்கண்ணன் வளட்டு மாயக்கண்ணன் அவர்களுக்கு எங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாடை போத்தி புகழாரம் சுட்டுகிறார்கள். வரி வசூல்தாரர்கள் நாகராஜ் சிவா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சுட்டுகிறார்கள் இளைஞர்கள் சார்பாக. பாதர் பேரன் சிவா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வாரி வழங்கி வரிகளை தேடி தேடி அலைந்து எத்தனை முறை சாமான் வாங்கினாலும் ஓடி ஓடி வந்த நமது விழா கமிட்டியாளர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு 1001 ரூபாய் நன்கொடை வழங்கிய எனது அண்ணன் அருமை அண்ணன் முத்துவடிமை பெருமாள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டோம். வருக வருக என இளைஞர் சார்பாக வரவேற்கிறோம். எங்களை எத்தனை முறை திருவிழா நடந்தாலும் எங்களோடு ஒருவராக இருந்து எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வீட்டில் விட்டு சென்று கோயிலுக்கென்றே உழைத்து கோயிலுக்கே பாடுபடுபவர் காளியப்பண்ணன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நாங்கள் அசந்து தூங்கினாலும் எங்களை தூங்க விடாமல் உசுப்பி சென்று எங்கள் இந்த கோயில் முழுசா இழுத்து போட்டு செய்கிறவர் ஒரே ஆளு காளியப்பண்ணன் மட்டும்தான். அதனால எங்கள் இளைஞர்கள் பங்காளிகள் அனைவர் சார்பாகவும் பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டுகிறார்கள். காளியப்பண்ணனுக்கு கைதட்டுங்க பல்லாரம். 3 நாளாச்சு காளியப்பண்ணன் வீட்டுக்கு போய், உண்மையிலே 3 நாள் ஆச்சு. எங்களுக்கு வீடு வீடாக அம்பலத்துக்கு ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டுகிறார்கள். அம்பலம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டுகிறார்கள். ஹலோ, எங்களுக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்த பூசாரி மைய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டுகிறார்கள். காளீஸ்வரன் கோட்டை பெருமாள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் வந்து 3 காளீஸ்வரன் கோட்டை பெருமாள் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, பெருமாள் அண்ணன் செல்வம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பையன் வரட்டும்பா. எனக்கு வரி வசூல் பண்ணதுக்காக எனக்கு ஒத்துட்டு போறாங்கப்பா. என் காளிசன் அவர்களுக்கு இந்த மார்மறைய பொன்னாடையாக சாத்திக்கிறோம். காளீஸ்வரன் கோட்டை பெருமாள் வாங்கப்பா கமிட்டி. நீங்களே இவ்வளவு லேட் ஆனீங்கன்னா எப்படி?
எங்களுக்கு வருஷந்தோறும் எங்களோடு ஒருவராக இணைந்து எத்தனை முறை என்ன செய்தாலும் எங்களுக்கு அன்னதானத்திற்கும் கோயிலுக்கும் வாரி வழங்கிய காண்டட் பெருமாள் அண்ணன் சோமுப்பா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி போராடம் சுட்டுகிறார்கள். கைதட்டுங்கப்பா எல்லாரும். ஹலோ, கமிட்டியில கோட்டை பெருமாள் காளீஸ்வரன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எப்பா பாதர் சிவா இபி எங்க பாருங்க, வாப்பா ஊருக்கு போயிட்டு அவனோட பார்ட்னர் நாகராஜ் அவர்களுக்கு இபி சிவா துண்டை வாரி வழங்கினார்கள். மூணா காளீஸ்வரன் கோட்டை பெருமாள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் திறப்படுத்துகிறோம். முத்தண்டவன் காளீஸ்வரன் கோட்டை பெருமாள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கவுண்டி உங்களுக்கு 10 வட்டம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கான், வாங்கப்பா. வி கர்ஷகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் தவறன் மாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு 1500 ரூபாய் வழங்கிய ராமர் ராஜலட்சுமி எங்க இருந்தாலும் ராஜேஸ்வரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு 1500 ரூபாய் வழங்கிய எனது மாமா ராமர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு எங்கள் பங்காளி சார்பாக பொன்னாடை போத்தி போராடம் சுட்டுகிறார்கள். கோட்டை பெருமாள் வரி வசூல்தாரர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி போராடம் சுட்டுகிறார்கள். பி கர்ஷகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் தவுடன் மாமா இங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். 2வது வார்டு கவுன்சிலர் சந்திரமாமா இங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏ முக்குளம் காவல்துறை சாய்வு ஆய்வாளர் ஐயா இங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கிராம நிர்வாகி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இபி போர்மன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். காளீஸ்வரன் அவர்களுக்கு வரி வசூல்தாரர் காளீஸ்வரன் அவர்களுக்கு எங்கள் பங்காளிகள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி போராடம் சொல்கிறார்கள். பொன்னடி மைக்ல சொல்ல முடியாது, வரி கொடுத்தா பொன்னடி மைக்ல சொல்லுவாங்க. வேற கொடுத்து என்ன பழக்கம் பொன்னடி வாங்கிட்டு புகை காமிச்சிட்டு போறீங்க, முகத்தை காமிக்காம இங்கேருந்து போய் தெரியலையா? நான் ஒரு பாக்குறேன். சந்திரன் அவர்களுக்கு எங்கள் பங்காளிகள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போத்தி போராடம் சொல்கிறார்கள். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கொரவ முனீஸ்வரன் பங்காளி அனைவர்களுக்கும் நன்றி.
எங்களுக்கு அன்னதானத்திற்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்கிய தாமரைக்குளம் அதிமுக கிளை செயலாளர் தனிக்கொடி மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி புகழாரம் சுட்டியார். பாயிலிருந்து உரிட்டு பிரியா ரேடியோஸ் உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்து கொட்டகை அமைத்து கொடுத்து அன்னதானத்திற்கு டேபிள் சேர் பாத்தர் செட் அனைத்தும் வழங்கிய பிரியா ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு எங்கள் பங்காளிகள் சார்பாகவும் எங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி எனக்கு மாநிலத்தை மரியாதை செலுத்திய சச்சியானந்த தாமரகுளம் பங்காளி அனைவருக்கும் எங்களை பிரியா கை சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு 3 வருட காலமாக நல்ல முறையில் டேஜ் அமைத்து கொடுத்த தண்டி மாமா அவர்களை அன்புடன் பங்காளியில் சார்பாக மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பழையூர் தண்டி தேவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். எங்களுக்கு வருஷம் தோறும் மேடை அமைத்து கொடுத்த எனது அருமை மச்சான் தண்டி தேவர் இந்த வருஷம் சூழ்நிலையின் காரணமாக அடைக்க முடியாத காரணத்தினால வருத்தப்படாதீங்க. அவருக்கு பொன்னாடை ஊத்தி போலாம் சொல்லுகிறார்கள். எங்க ஊரு கணக்கப்புள்ளவன் மணியவில்லை தாத்தாவான் முத்துராஜ் அவர்களை வருக வருக என எங்க பங்காளியின் சார்பாக வரவேற்று பொன்னாடை ஊத்தி போலாம் சொல்லுகிறார்கள். அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முனீஸ்வரன் கிருபையினாலே எல்லா மக்களும் நல்லபடியாக வாழ வேண்டும். மீண்டும் மீண்டும் பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக வருஷந்தோறும் நடத்தி கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்குளம் காவல்துறை சாய்வு ஆய்வாளர் ஐயா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இபி போர்மன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இபி வயர்மேன் சுந்தரவாண்டி அண்ணன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இபி வயர்மேன் சுந்தரவாண்டி அண்ணன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாதை வயிற்றோனே சாதிவயம் முருகன் கிளிப்போடும் தங்கவயம் முருகன் சன்னிதானம் சாதிவயம் முருகன் கிளிப்போடும் அங்கே வெள்ளம் ஓடிக்கும் புத்தரோடும் அங்கே வெள்ளம் ஓடிக்கும் புத்தரோடும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாதிமயம் முருகன் எளிக்கோடும் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அவன் காட்சியில் தோன்றுவது பெருவிழிகள் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அவன் காட்சியில் தோன்றுவது பெருவிழிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்த்தோர் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்த்தோர் புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாதிமயம் முருகன் எளிப்போடும்
சிந்துவதும் மின்னலிடையே புகழ் சூவிதழ் சிந்துவதும் மின்னலிடையே. முக்குளம் காவல்துறை வாய்வாளர் அவர்களை வருக வருக என எங்கள் பங்காளிகள் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். குழுவின் சார்பாக முக்குளம் காவல்துறை சார்பாக கிராமத்தவர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் நட்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அமைதி காத்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு கரண்ட் கட்டு இல்லாம போர்மன் இபி போர்மன் சுந்தரவாண்டி அவர்களுக்கு எங்கள் பங்காளியின் சார்பாக பொன்னாடை போட்டு முகாம் சுட்டுகிறார்கள். போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதியே சொல்லுற கேளு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதியே சொல்லுற கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நீ அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா
கணக்கில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லால் கல்லாய் போன மனிதர்களாக நல்ல ஒரு கோட்டா இருந்தாலும் ஆகரமதில் எழுத்தெல்லாம் ஆதி பாவன முதற்ற உலக என்ற வல்லூர் உருளக்கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தின அரவணப்பிள்ளை உருவடுத்து பாவேந்திர நாவில் மோமேந்திர மணியிலும் முச்சங்கத்தை அருகில் பிரபலித்த இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியவர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி அதே அப்பா கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய என்ன பார்த்தா ஆத்தாமார்களுக்கு எப்படி கணவரோட இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அனுப்பாங்க எப்படி நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டா இந்த பப்பனுக்காரை மட்டும் புதுசா சொல்றாங்க வித்தியாசமா இருக்கானே தொட்டு கும்பிட்டாங்க எப்ப தொட்டு கும்பிட்டாங்க 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன் எங்க ஐயா வயக்காட்டுல விவசாய வேலையை பூரா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும் காலை தாங்க பிடிக்கும் காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும் இந்த ஜென்மம் முழுவதுமாக
என்னைய சென்னையாக்க பிறந்தவனே ஏய். துணையாக்க பிறந்தவனே துணையாக்க. நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம குணவங்குட்டி சந்ததி கொக்கரை எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பாத்திருக்கேன் சரி. ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க அப்படியே தலையில மாறி போச்சு எப்படி ஒவ்வொரு வீட்டுல விடிய கால பெண்கள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ ஆமா விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால் எந்திரிச்சிடாரு ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கிறா எந்திரிச்சு பொண்டாட்டியால தொட்டு கும்பிடுறது ஏன் பொண்டாட்டியா இல்ல ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு சரி தலைவலி விண்ணு தெரிக்குது ஆமா ஒரு கட்டிங்க போட்டாத்தையும் சரி வரும் ஒரு 100 ரூபா இருந்தா கொடு அதுல கொஞ்சம் அசைந்து வருதா கொலுசை கழட்டிட்டு போயிருக்கலாம் ஆமா நல்லா எண்ணி பார்த்தாலும் பெண்கள் ஓரளவுக்கு ஒரு 28 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு கூட இருக்கு கூட இருப்பாங்களா சரி சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம் உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க சொந்தக்காரன் நினைச்சுக்கோங்க ராத்திரியில படுக்கும் போது இந்த கால்ல ஒரு கொலுசு காத்துல ஒரு தோடு கழுத்துல ஒரு செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க அப்புறம் அதை காண இதை காணு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு புருஷங்காரன் கூட ராவு வாங்கிக்கலாம் மிஞ்சி கிடைக்குதா கொலுசு கிடைக்குதான்னு கட்டி கிடைக்கலையா ஆமா அடமானம் வச்சு குடிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேணாம் அவத்தியார நம்ம ஊர்லயே கேட்டு பாப்போமே நம்மளும் மாசம் 30 நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டெய்லி நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம் நேத்தெல்லாம் போன ஊர் ராமநாதபுரம் தாண்டி சரி ஊட பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஊடால பெரிய கொச்சக்கயிறு கட்டி விட்டாங்க கொச்சக்கயிறு கட்டி விட்டு ஆம்பளை பூரா தனியா உட்காருங்க பெண்கள் பூரா தனியா உட்காருன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு கொச்சக்கயிறு எல்லாம் காண எல்லாம் கலந்து உட்காந்துருக்கீங்க பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு அதுல தாய்மார்கள் ஓரளவுக்கு வந்திருக்கீங்க நாடகம் பார்க்க ஆமா இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடகம் பார்க்கவே வர்றது கிடையாது அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கு நேரம் சரியா போகுது வீட்டுல நாடகம் போடுறியா மத்தையிலா மாமனாரை கொண்டு போய் எப்படி கிணத்துல கொண்டு போய் தள்ளி கொள்றது மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விஷம் வச்சு கொள்றது மீன் குழம்புல விஷம் அப்பத்தே வாட வெளியில வராதான் சரி அப்படிப்பட்ட நாடகத்தெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்க ஆமா பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்ப்போம் அப்படி என்ன கேள்வி கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி சரி அவங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு கையை தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுத்துருவோம் 500 ரூபாயா கண்டிப்பா ஆமா இப்ப கேள்வி என்ன கேள்வி சரி விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற எந்த வேலையும் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பத்தி ஆத்தா மாதிரி இந்த கையை தூக்குங்க பார்ப்போம் தலைக்கு 500 ரூபாய் தானே எங்க மறுபடியும் கேட்டு பாப்போமா சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் புரியல விடிய காலையில எந்திரிச்சதும் சரி என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற புண்ணிய உதவி இருந்த கையை தூக்குங்க தலைக்கு 500 ரூபாய் இருந்தா அவங்க வரல சாமிக்கு முன்னாடி உட்காந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஒத்த ஓட்டு வழிகளை பூரா டெபாசிட் இழந்துருச்சு இதுல இருந்து என்ன தெரியுது என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளையாளர்களுக்கு நிலைமை ஊரா மாறி போச்சு எப்படி விளம்பரம் போட்டாத்தான் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுதுங்க சரி 2வது விளம்பரம் போட்டாத்தான் குழம்பு கொண்டு வந்து ஊத்துதுங்க 3வது விளம்பரம் மட்டும் போடலன்னு வச்சுக்குங்க சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது பக்கிய தண்ணி மந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க அவனா விடக்குன்னு விக்கி கிடைக்கான் தண்ணி 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 இரு முடியட்டும் தண்ணி இரு முடியும் அதுக்கு முடிஞ்சிருந்தீங்க அது சொன்னது விளம்பரம் முடிய இவனுக்கு உசிறு முடிஞ்சு போகும் அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கா சரி விடுங்க பெண்கள் தான் யாரும் கையை தூக்கல சரி நம்ம வக்கிட்டு கேட்டு பாப்போம் தமிழா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க அப்படியா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் நின்று கொண்டிருப்பதனால இருந்த சேர் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க தயவு செய்து கிராமத்தாருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்க வந்து இளைஞர்கள் ஆமா ஒரு 2 சேர் மட்டும் கொடுங்க தயவு செய்து அவங்க ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்காங்க கொடுங்க இன்னொரு சேர் 2 சேர் எடுத்துட்டு போங்கண்ணே பெண்கள்ல யாரும் கையை தூக்கல ஆண்கள் பக்கத்து கேட்டு பார்ப்போம் ஆமா நம்ம ஆளு கிட்ட கேட்போம் ஏன்னா அவ்வாடு கோவப்படுவாங்க இந்த பப்புனுக்கார மொபைல் ஆட்ட மட்டும் கட்டிட்டு நம்ம கேட்காம போயிட்டு சங்கடப்படுவாங்க அதனால ஆண்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம் அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவான் அதிகமா கூட்டிட்டு கூட்டம் வாத்தியார் ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும் ஆண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற எந்த வேலையும் பாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்தா கையை தூக்குங்க பார்ப்போம் தலைக்கு ஒரு கோட்டு 1 2 வேறங்க 3 4 அப்படித்தானா என்ன தூக்கிட்டு இறக்குற கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா 5 வேற அவ்வளவுதானா சந்தோஷம் 5 பேர் தூக்கிட்டாங்க 5 கோட்டை கொடுறா இத்தனை ஆண்கள் இருக்கிற இடத்துல 5 பேர் மட்டும் தூக்குறாங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படியா ஆனா அந்த 5 பேர் எதுக்கு தூக்குறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி பப்புனுக்காரே ஒரு கோட்டு வாங்கி தரேன்னு சொல்றியா ஆமா அத எதுக்குடா சும்மா விடன்னு சொல்லி கைய தூக்குறாங்க ஆனா காலையில அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க
அந்த கையை தூக்குன ஆளுக்குதே வீட்டுல சோறாக்கிக்கிட்டு இருக்கு. காலம் அப்படி போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன் எப்படி நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் சரி தமிழ்நாட்டுல என்ன இந்த உலகத்திலே எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கு அப்படி பொண்டாட்டி அமையாது. அப்படி என்ன பொண்டாட்டி? இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது திருப்போணம் பக்கத்துல. சரி ஆமா நம்ம ஒரு காரியாவட்டி தான். நாடகத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் ஆமா வீட்டுக்கு ஒரு 9 மணி கூடனா ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். சரி பக்கம் தான். இங்க இருந்து அப்படியே ஆமா பக்கத்துல பெரனூர் ரிங் ரோட்ல இறங்கினா அப்படி பஸ் ஏறி போயிடும். ஆனா ராமேஸ்வரம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்துல நாடகத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகும். ஆமா அதிக தூர பயணம். ஆமா ஆமா மத்தியானம் 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் சரி நான் கட்டின பொண்டாட்டி அடடா தர்ம புண்ணியவதி. நான் வீடு வரந்தாட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி விடாது பட்டினியாவே வறுத்து கிடப்பாங்க. ஏய் அப்படி இருக்கு? சாப்பிடவே மாட்டா. உன் மேல பாசம் பாசம் கிடையாது ஒரு மசிரும் கிடையாது. நான் தாயா வீட்டுக்கு வந்து சோறாக்கி குழம்பு வைக்கிறேன். ஐயோ பாசமா வைக்க ஏப்ல முடியாது. அது இது அந்த மரத்துல வச்சிருந்த பொண்ணியா அந்த அதனால சோறாக்க பழகல. அப்படி இல்ல இருந்தாலும் உடன்படாத சகோதர சகோதரிகள் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டப்பால் தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகி அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினம் மேலான இசை சாம்பவான்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பக்க வருகிறது ஏனைய நாடக கலாசிய பெருமக்களுக்கு மற்றும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய சிறந்ததொரு நமது ஆபரங்குளத்தை சேர்ந்த பிரியா ரேடியோ சாரை சார்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ராமன் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது ஓடாத்தூர் மாநகரம் போற்றக்கூடிய ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அண்ணன் ராஜ நடிகர் எஸ்.ஐ. சந்திரமோகன் அவர்களுக்கும் சிறந்த முறையிலே நன்றி அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்பனுக்காரே வெளியில வந்தாச்சு. ஆமா கூட்டம் கூடியாச்சு. அருமையான கூட்டம். சரி பரவாயில்ல. நல்லா எண்ணி பார்த்தாலும் எத்தனை பேர் இருக்காங்க என்றதுக்கு மட்டும் 8 நாள் ஆகும். ஆமா ஆமா 250 பேர் குறையாம இருப்பாங்கல்ல இருக்காங்க. கூட்டத்தையா இருக்கும். சந்தோஷம். இந்த கூட்டம் இப்ப கூடுறது பெரிய விஷயம் கிடையாது. நாடகம் முடிகிற வரைக்கும் விடிகிற வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்டுக்கு பாதியிலே பப்புண்டாஞ்சு முடிஞ்சது எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய்கிட்டு குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனுக்காரனை போட்டிருந்தோம்னா பொழந்து தள்ளியிருப்பேன். நம்மளுக்கு என்னமோ பொழக்க தெரியாது மாதிரி. இந்த டான்ஸுக்காரியை போட்டிருந்தா பரட்டுன்னு பாவடை கிழிச்சிருப்பா. இவளுக்கு நம்ம கிழிக்க தெரியாத மாதிரி. எங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா சமீபத்துல இதே போல இப்ப ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கத்து நாடகம். திண்டுக்கல் பக்கம் நாடகம் இதே வள்ளியதரம் நாடகம் தான். சரி ஒரு கோவில 10 ஊருக்காரங்க கும்பிடுறாங்க. அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பார்த்தா கொல்ல கூட்டம். நாடகத்தை பாக்குறதுக்கு மட்டும் ஒரு 7000 8000 பேர் குறையாம மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. சரி நான் இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல 10 காலக்கெல்லாம் மேக்கப் பண்ணி அங்க இருந்து வெளியில ஓடியாந்துட்டேன். கோமாளி வந்துட்டேன் கூத்த ஆட வந்துட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளாசத்தை கட்டி இருந்தார். மீசை மட்டும் இந்த தண்டி மீசை. ஒரு ஆள் படக்குன்னு எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சார். நான் கூட ஊர்லயே அவர்தான் முக்கியமான ஆளா இருப்பாரு போல. விழா கமிட்டிலே பொறுப்பானவர் அவராத்தான் இருப்பாரு போல. என்னமோ சொல்ல வராரு. என்னங்க சொல்லுங்க சொல்லி பவியமா கேட்டேன். அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி பப்புனுக்கார தம்பி நீ நடிச்சதும் போதும் பொழந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லுட்டார். சரி நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்னு படக்குன்னு நோட்டீஸ்ல உள்ள பேர்களை பூரா படிச்சுட்டு படக்குன்னு உள்ள போயிட்டேன். எனக்கு சுள்ளுன்னு கோபம் வந்துருச்சு. சொல்லவும் 10:30 டான்ஸ்கார பிள்ளை வெளியில அனுப்பியாச்சு. டான்ஸ்கார பிள்ளை அங்க இருந்து ஆடி வருது. ஆத்தாடி என்ன உடம்பு அப்படின்னு தான் சொல்லுச்சு. அதே ஆளு திரும்ப எந்திரிச்சிட்டாரு. இந்த பாட்டு உடம்புல சிறங்கு இருந்தாத்தே என்ன பொக்கல் இருந்தாத்தே என்ன அதானே ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளிய வர சொல்லி லூசு முண்டன்னு அந்த பிள்ளைய பார்த்து கேட்க டான்ஸ்கார பிள்ளையும் கோவப்பட்டு உள்ள வந்துருச்சு. சரி ஒருவேளை வள்ளியை எதிர்பார்க்கிறாங்க. புராணத்தை விரும்புவாங்க அப்படின்னு நினைச்சு வள்ளிதரம் நாடகத்துல நீங்க பார்க்காத நாடகம் கிடையாது. 12:30 மணிக்கு மேலதான் முறைப்படி 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு மேலதான் வள்ளியை வெளியில விடுவோம். ஆனா அன்னைக்கு நடந்த நாடகம் மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது. ரொம்ப சிரமம். சரியா 11 மணிக்கே வள்ளியை வெளியில விட்டுட்டான். வள்ளி அங்க இருந்து பாடி வராங்க. ஆதிபராசக்தி அருந்தரும் மீனாட்சி அச்சுதன்னை முகுந்தா ஆனந்த சிவை குண்டா வட்ட வட்ட பொட்டுக்காரி. அன்னைக்கு வந்த வள்ளி அப்படித்தாங்க பாடினாங்க. 4 வரியும் பாடினாங்க. அதே பெரிய ஆளு திரும்ப எந்திரிச்சாப்புல தங்கச்சி வள்ளியம்மா
நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். ஆமா 20-25 வருஷமா உன்னை நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. சரி அண்ணன் சொன்னா ஒழுக்கமா கேளுத்தா உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுன்னு சொல்ல வள்ளியும் கோவப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. சரி ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க, தர்க்கத்தை விரும்புவாங்க ஓல அப்படின்னு நினைச்சு 1:30 மணிக்கு மேல அனுப்புற நாரதரை சரியா 11:30 வெளியில விட்டுட்டான். நாரதர் அங்க இருந்து பரி வராரு. நாராயணா என்னும் பாராயணம் சொன்னாரு. அதே எடுகொட்ட வய திரும்ப எந்திரிச்சான். நிப்பாட்டு என்ன நாராயணே நாராயண எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கயிறு அந்த வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனை தடிக்கிற? ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்றியா? நீ கட்டை அடிக்கிற கட்ட வரல வெட்டவாண்டு கேட்க நாரதன் கோவிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டாரு. சரி ஒருவேளை முருகனை எதிர்பார்க்கிறாங்க, தெய்வ பக்தியான இடமா இருக்கு அப்படின்னு நினைச்சு 4 மணிக்கு மேலதான் முருகனை வெளியில விடுவான். வள்ளிதர்ம நாடகத்துல வழக்கமே அதுதான். ஆனா அன்னைக்கு நடந்த நாடகத்துல சரியா 12 மணிக்கு முருகனை வெளியில விட்டுட்டான். முருகன் அங்க இருந்து பாடி வராரு. சம்போ மகா சம்போ சம்போ மகா அப்படித்தான் சொன்னாரு. அதே பெரிய ஆளு திரும்ப எந்திரிச்சாருல. நான் வடக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நிப்பாட்டுங்க, நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க இல்ல விழா கமிட்டியில முக்கியமான ஆளா கூட இருங்க. இந்த நாடக நடிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படித்தான் தெரியுது? நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானையா, இந்த ஒரு வயிற்றுக்குத்தே இந்த பாடு வட்டு கிடக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இல்ல தம்பி எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. முருகன் வரைக்கும் நீ வெளியில அனுப்பி வச்சிங்கயா, மொத்த வள்ளிதர்ம நாடகத்துல 9 பேர் தான், 4 பக்கம் மேலக்கார வெளியில உட்காந்துருக்காங்க. பப்புன்ல ஆரம்பிச்சு 12:30 மணிக்குள்ள முருகன் இருந்து வெளியில வந்தாச்சு. இன்னும் வேணும்டா வேணு ஓட்டி வந்து டெய் வருது உள்ள படுத்து கிடைக்கா, அவனை வேஷம் போட்டு வெளியில அனுப்பட்டுப்பான்னு கேட்டேன். அப்பதான் அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வந்து எல்லாரும் வந்துட்டீங்க சந்தோஷம், நான் போயிட்டு வரம்ட்டு கிளம்புனேன் கடைசியில. அப்பதான் நான் கேட்டேன், என்னங்கய்யா நீ எல்லாத்தையும் வர சொன்னீங்க, நீங்க வந்து கிளம்பிட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்து வரும்போது இந்த லோக்கல் சரக்கு 145ல 2 ஓட்டர் வாங்கி குடிச்சுட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கும் கெடுக்குது, தலை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பாத்துட்டு போயிரும் வர சொன்னேன். நான் போயிட்டு வரம்ட்டு அந்த முன்ன போய் கிளம்பிட்டேன். கடைசியில உள்ளூர்கார யார கேட்டா 6 மணிக்கு முடிக்க நாடகத்தை 12 மணிக்கு முடிச்சீங்க, நீங்க எப்படி காசு வாங்கணும் அப்படின்னு ஊருக்கார கேட்கிறாங்க. நாடகக்கார 10 பேரும் கையில ஆளு உள்ளூரும் காசு கொடுக்கல. கடைசியில உள்ளூர் கோவில விட்டு போய் ஆளுக்கு 10 பஜனை பாட்டு படிச்சுதான் காசு அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாடகக்காரன் நிலைமை. ஆனா இன்றைய தினம் அப்படியெல்லாம் இருக்காது. பாப்புண்டாஜி எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ வந்து சொல்லிட்டாங்க, நம்ம கதைப்படி ஆளுகளை வெளியில விட்டுருவான். அதனால சிறப்பான முறையிலேயே நீ சுருக்கிறோம் ரொம்ப சுருக்கி விட்டுறாரு. நான் பாத்துக்கிறேன். எந்த பாரெல்லாம் இருந்து நாடகத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்ல போனா, கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க கண்ணாலே பாட்டுகளை கேட்டு நம்ம கூட வந்த நீங்களே இன்னைக்கு ஒரு பகவான் வழி இருக்கக்கூடிய பகவான் நீங்களே ரொம்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கா இப்படி சீட்டி விருதுநகர் மாவட்டம் நம்ம மாவட்டம் தானே. இது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம்
டி தச்சநந்தல் கிராமத்திலே அருள் வாழ்ந்து நம்ம எல்லாம் காத்து அருளக்கூடிய ஸ்ரீ குரவமுனீஸ்வரர் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு கலரி உற்சவ விழா பாசாங்கரை அருள்மிகு ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பெட்டி தூக்கி சாமியாட்ட விழாவை முன்னிட்டு இணைந்து பங்காளிகளை நடத்தும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ விசுவாசி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2025 புதன்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் விளக்கு பூஜை நடைபெறும். அன்றைய இரவு 10 மணிக்கு கோயில் அமைந்துள்ள சிக்கியார கலையரங்கிலே கோவில் பூசாரி உயர்திரு எஸ் நடுகாட்டான் அவர்கள், ஏ முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கிராம நிர்வாகிகள் உயர்திரு எம் தவிடன் அவர்கள், வி கரிசல்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு சி கலா சந்திரன் அவர்கள், வி கரிசல்குளம் 2வது வார்டு கவுன்சிலர் டி தச்சநந்தல், டி தாமரைக்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் தமிழகத்திலே புகழப்பெற்ற மதுரை நாடக அணியில் பங்கு வரக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை அடிக்கக்கூடிய அடிய சாமணி நடிப்பு சக்கரவர்த்தியில் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தாமலும் பார்த்து பார்க்காமல் இருந்தாலும் சொல்ல வேண்டியது அடிய திருவனுடைய கடமை என்பதனாலே நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பிச்ச மன்னன் 8 தக்கம் வெற்றிமரசு ஓட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான் சப்தசுர நாணி என்றெல்லாம் அளிக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பனார் எங்களது மதுரை தேத்தாங்குளத்தை சேர்ந்த எம் ரவிதரன் அவர்கள் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி, பன்னிசை பாட்டும் வைந்தமை செல்வி, குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்ற நாட்டு மக்களால் ஆசைப்பட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி, நீங்கள் எல்லாம் பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியாத நாடக நடிகர்கள் கிடையாது. ஆனா இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடுனாங்கன்னா அழுத குழந்தை கூட அமருமா. அதுக்காக பேச தெரியாதான்னு கேட்கக்கூடாது. பேசினாங்கன்னா அடங்காத யானையும் அலரும். அப்படி அற்புதமான முறையிலே பேசவும் மிக திறமையான முறையிலே பாடவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி கொல்லமுடியை சேர்ந்த டி ராதாசிரி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கிடையாக நாதகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா? இல்லை ஒருவேளை இவருக்காகவே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலே பேசவும் திறமை வாய்ந்த அன்பனார் மதுரை லிங்கவாடியை சேர்ந்த பி நீதிமணி அவர்கள் கலக பிரியராக தோன்றுங்கள் அன்பை பிரகாசம். அதுக்கு அடுத்தபடியாக பக்க மேளமாகவும் பக்க அவலமும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமணிய சக்கரவர்த்தி பின்பாட்டு திலங்கம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு வாத்தியார். ஆமா, 2 சம்பளம் அரசாங்கத்துல 85,000 மாசம் ஆனா சம்பளம். அரசாங்கத்துல கிளர்க்கு வேலை, அதே மாதிரி அரசாங்க வேலை பார்த்தாலும் நாடக கலைதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாடக கலைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக திறமையான ஒரு அருமுனிய சக்கரவர்த்தி மதிப்பறியக்குரிய ஆண்பனார் முதுகுலத்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திரிக்கையை சேர்ந்த எம்பி முருகன் அவர்கள் அருமுனியம் வர சேர்ப்பார்கள். கடிரசமாய் மதுவருந்து கழிப்பதில்லை இன்பம், கடிகையரின் துணையினிலே கிடைப்பதில்லை இன்பம். கடிரசமாய் மதுவருந்து கழிப்பதில்லை இன்பம், கடிகையரின் துணையினிலே கிடைப்பதில்லை இன்பம். இணையில்லா முனையாடின் வாய்மொழியே இன்பம், இணையில்லா முனையாடின் வாய்மொழியே இன்பம். பழுது சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே இன்பமெங்கே
அருமையான பாட்டு. பழைய பாட்டு தான். இன்பம் எங்கே என்று தேடு. இந்த பாட்டுல இன்னைக்கு யாரு வர்றா பாட்டு? இந்த பாட்டுலாம் கேட்கும் போது உண்மையிலேயே காத்துல தேன் பாஞ்சது மாதிரி இருந்துச்சு. இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள் அழியாது. கண்டிப்பா காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். ஆனா இன்னைக்கும் பாட்டு போறாங்களே, கேட்கவா முடியுது? காத்துல இருந்து ரத்தம் தான் வருது. எப்படி பாட்டு லேட்டஸ்டா போட்டிருக்கேன் பாருங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனையே, நான் வீட்டுல இல்ல நேரம் பார்த்து அவன் கூட போனையே, ஊர்ல இல்ல நேரம் பார்த்து அவன் கூட போனையே. சோகமா அழுகிறது பூரா பாட்டா போட்டாங்க. இல்ல எவன் கூட போனேன்னு நீ சரியா இருக்கணும்டா. அவன் கூட அது கூட பரவாயில்ல. சரி, அடுத்து ஒரு பாட்டு போட்டான். எப்படி? என்ன பாட்டு போட்டிருக்கேன்? பாட்டு என்ன பாட்டு? ஆனா எங்க ஊர்ல அந்த பாட்டு வந்து நினைச்சு சரியான சண்டை. அண்ணன் தம்பி மாமே மச்சன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டு கிடந்தாய். அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. என்ன மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு ஆலயம் குன்றக்குடி முருகன் கோவில். ஆமா, இந்த மாதம் போய் ஒண்ணு வேண்டிட்டு வந்தோம்னா அடுத்த மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த முருகனுக்காக ஒரு பாடல் போட்டாங்க. என்ன பாட்டு? என்ன? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா அப்படின்னு போட்டாங்க. அருமையான பாட்டு. அந்த பாட்டு அழகான தெய்வ பாட்டை மாத்தி மெட்டு போட்டிருக்கான் பாருங்க. எப்படி? என்ன போட்டிருக்கான்? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு. இல்ல அது என்னடா பாட்டு? இந்த கொத்தனார் தொழிலுங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான தொழில் தெரியுமா? எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும், இந்த கொத்தனார்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து வீடுன்னு சொல்லக்கூடிய ஆலை அமைச்சு கொடுத்தாத்தான் நம்ம குடியேற முடியும். அப்படிப்பட்ட தொழிலை பத்தி கேவலப்படுத்தி பாடியிருக்கான். இப்படி பாட்டெல்லாம் எவன் எழுதினான்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வைங்க. சரி, எங்கிட்டு வந்து எதை கடிப்பேனே தெரியாது. அது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு பாட்டு போட்டிருக்கான். என்ன? லேசா ஆட்டிக்கிட்டே பாடுவாங்க. எங்க? அப்பத்த பாத்தியா, அண்ணத்தை பாத்தியா, சேனத்தை பாத்தியா, இல்ல எந்த அப்பத்தையும் பார்க்க சொல்றாங்கன்னு தெரியல. அப்படி எல்லாம் பாட்டு போறாங்க. நல்லா வாத்தியாரா இருக்கு. ஒண்ணும் விளங்கல. அப்படி எல்லாம் இல்லாம சிறப்பான முறையில 10 நாள் தான் அந்த பாட்டுலாம். ஆமா, 10 நாள் தான் ஓடும். அதோட தேட்டரை கிழிச்சிருவாங்க. சிறப்பாக விஷயத்த அன்பானார் அவளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அறுக்கத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஊத்துவான். கோடியடி குமரன் கொட்டுமலை சிவன் தன் மின்னலடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அளிக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பப்பா கலை நன்மணி SL ராஜரத்தினம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பெரியக்குரிய அன்பனார் கணக்கன்குடியைச் சேர்ந்த என்கே 18ஆம் படி அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள். தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பணியாக இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் நந்தி வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவத்துவான் லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பெரியக்குரிய அன்பப்பா உச்சநந்திலை சேர்ந்த வி வெள்ளைச்சாமி அவர்கள் சீன் என்று தலைமை செய்ப்பார்கள். அதுக்கடுத்தபடியே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு எதை வேணாலும் சொல்லலாம், சொல்லாம போகலாம். இந்த சாப்பாடை சொல்லாம போக முடியுமா? ஊர்ல பூரா காப்பு கட்டியிருக்காங்க, விரதம் இருக்காங்க. விரதம் இருந்தாலும் நாடக நடிகர்களுக்கு கவுச்சியோட சாப்பாடு போடணும். ஆமா, அவங்க அப்படியே சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தனியா சிக்கன் எடுத்து தனியா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி சிறப்பான முறையிலே சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சென்ற முறையில் நன்றி. அன்றைக்கு அந்த வணக்கம் என்பதை எடுத்து வைத்து அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதவளை பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு துரிக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதியினுடைய செல்ல பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆவரங்குள மாநகரம் போற்றக்கூடிய பெரியார் ரேடியோஸ். பெரியார் அருமை நல்லா போடுங்கப்பா. அந்த மாதிரி உலகந்தே இன்னைக்கு இருக்க அருமையான முறையிலே தத்துவ பாடலாக இசைத்து சிறந்த முறையிலே ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆவரங்குளத்தை சேர்ந்த பெரியார் ரேடியோஸ் சார்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ராமன் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சேர்ந்தாமரையில் நன்றி. அன்றைக்கு அந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்போடு அழைக்கின்ற இப்படிக்கிட்டி தச்சநந்தல் கிராம பொதுமக்கள் என்பதை எடுத்து வைத்து இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிமரியாக்குரிய அன்பனார் கணக்கன்குடியைச் சேர்ந்த பலவாத்திய புகழ் என்கே 18ஆம் படி ஆல்ரவுண்டர் அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக அமைத்து கொடுப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாத வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நாளைக்கு போடுவீங்களா? நாளை கழிச்சு நாளைக்கு காலை போட்டு திருவாதூர்ல எடுத்துட்டு போய் 1.5 மாசம் ஆச்சு, இன்னும் காண வீடியோவை காசு கொடுக்கலையா? சும்மா போட்டு தூங்கிட்டேன். சிறப்பான ஒரு வீடியோ ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது ஓடாத்தூர் மாநகரம் போற்றக்கூடிய ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய மிக திறமையான ஒரு ராஜ நடிகர் அண்ணன் எஸ்.ஏ. சந்திரமோகன் அவர்களுக்கும் சிறந்தான முறையில் நன்றி. அன்றைக்கு அந்த வணக்கம் என்பதை எடுத்துரைத்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சின்னஞ்சிறு சிட்டு செண்பவளம் மொட்டு எத்தனையோ கிராமங்களிலே இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு நமிதா இடுப்பு நயன்தரா மடிப்பு நடுவிலே ஒரு அடுப்பு அன்பு உள்ளம் எங்களது மதுரை வல்லாளவட்டியை சேர்ந்த எம்எஸ்கே பவனாரணி அவர்கள் தாசன் காமி மன்னம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யாருந்தது யாருந்தது
பெட்டிக்கார பொம்பளை பிள்ளை பேர சொன்னது அடையே அப்பா 1900 சில்லறையிலேயே பாட்டை பாடி வர்ணிச்சிட்டீங்க. பாடி என்ன செய்ய 1900 சில்லறை கிடையாது. இப்ப வந்த லேட்டஸ்ட் பாட்டு பாடி அதான் பிடிக்குமாம்டா இல்ல வாத்தியார. இப்ப உள்ள லேட்டஸ்ட் பாட்ட கூட பாருங்களேன். இப்ப போட்டிருக்கல பட்டாம்பூச்சிடி, அதே மாதிரி கோடி எருவி கொட்டுதே அது எதுக்கு உள்ள, அந்த மாதிரி பாட்டு எப்படி பாட்டு நீங்க இன்னும் பாடி வர்ணிச்சாலும் சரி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. பெட்டிக்கார மட்டும் கிடையாது, மிருதங்காரும் சரி, ஆல்ரவுண்டுக்காரும் சரி, தாளக்காரும் சரி. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் ஓரமாத்தே உட்காந்து வேடிக்கை பார்க்க போறீங்க. மேடையில தொட போறது கட்டி பிடிக்க போறது எல்லாமே பப்புன்னு நான் ஒரு ஆள் தான். என்ன காரணம், எங்க அப்பையும் கோமனாவத்த நேரம் நான் கட்டி பிடிக்கணும், உங்க அப்பா அம்மா பூரா கோமனாவத்த நேரம் நீங்க பூரா வேடிக்கை பார்க்கணும். இல்ல இல்ல இதுதான் உங்க தலையெழுத்து. இங்க மட்டும் தான் வேடிக்கை பார்ப்போம். சரி வீட்டுக்கு போயிட்டோம்னா வீட்டுல உன்னை தூங்க போட்டுருவோம். ஆனா உண்மையிலே வாத்தியாரு அதை பாத்துக்குருவான். நாடகத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன, இந்த நாடகத்துல எனக்கு 5000 ரூபாய் சம்பளம். சரி, ஆனா 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் என் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோனுக்காரன் உட்காந்துருக்கேன். காசை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகளை கட்டி பிடிக்கிற ஒண்ணுதான் மிச்சம். ஆனா லோனை எவன்தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏன்டா அப்படி ஒரு அப்பதே லோன் அலைய விடுறான். சம்பாதிக்க நீ இருக்கல. அதுல அந்த லோனுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி, ஆசீர்வாதம், விடிவெள்ளி, ஒச்சீவனு, எக்கடாசி, எல்லண்டி, மயிர புடுங்க நண்டி. அது பரவாயில்ல. இந்த ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா, லோனுக்கார முதல்ல ஊருக்குள்ள வரையில புரிஞ்சு முன்னாடி லோனுக்கார பார்த்து கும்பிடுவாங்க. எப்படி சார் என் மச்சனை காது ஊத்து வச்சிருக்கேன், 50,000 ஜெய்முறை செய்யணும், கரெக்டா கட்டிடுவோம், உங்க கையில தான் இருக்கு, சரியா கட்டிடுவோம் சார் அப்படிம்பாங்க. லோனுக்கார லோனை போட்டு கொடுத்துருவாரு. சரி, மறு மாசம் 5ஆம் தேதி லோன் கட்ட நாள் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் லோனுக்காரு புருஷனை முன்னாடி பார்த்து கும்பிடுவாரு. எப்படி, அக்கா 5ஆம் தேதி வந்துருச்சு லோனு கட்டுங்க, போனர் என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன். அது பரவாயில்ல, அது ஆசீர்வாதம். விடிவெளின்னு ஒரு லோன் வச்சிருக்கேன். அதே அந்த விடிய கால 4 மணிக்கு வீட்டு கதவை திறந்தோம்னா வாசல்ல லோனுக்காரதே உட்காந்துருப்பாரு. அதே விடிவெளி. ஆனா அந்த லோனை கண்டுபிடிச்சது இல்லாம சரி இந்த லோனை இட்டு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு நடந்த சின்ன விஷயம். என்ன, 4 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பக்கத்து போற நாடகம் மழை பெஞ்சு நின்று போச்சு. சரி, வீட்டுலதான் இருந்தேன். நம்ம ஊர்ல நம்ம தெருவுல ஒரு 10-12 வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல தான் வந்து தண்ணி குடிக்கணும். சரி, திருகுழாய் சிண்டெக்ஸ் நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு. அந்த தெருவுல உள்ள வீட்டுக்கார கூட இங்கே வந்து தண்ணி குடிக்கணும். அந்த வரிசையா காலையில விடிய கால 11 மணி இருக்கு தண்ணி குடிச்சுட்டு இருந்தவங்க. அங்கிட்டு இருந்து ஒரு ஆளு நல்லா பல்சர் பைக்கு நல்லா பேண்ட் சட்டை மாட்டி பெல்ட் மாட்டி இன் பண்ணி பேக்கு மாட்டி வந்தவன். அவனை பார்த்தது லோனுக்காரன் நினைச்சு இந்த பொம்பளை ஊரை அவனை போட்டு விழுத்தாட்டி போட்டு சார் எனக்கு லோன் கொடுங்க, எனக்கு லோன் கொடுங்க, எனக்கு லோன் கொடுங்க விழுத்தாட்டை போட்டு உருட்டி எடுத்துருச்சுங்க. அவன் எந்திரிச்சு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான், லூசி முண்டையில நான் கரண்ட் புல்லு கணக்கெடுக்க வந்த வேண்டிய அப்படின்னு. கடைசியில கரண்ட் புல்லு கணக்கெடுக்க வந்தவன் அவன லோனுக்காரன் நினைச்சு இழுத்து போட்டு. ஆனா இந்த லோன் இத நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல. அதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி வேற இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பொறுப்பானவங்க. அவங்கதான் இந்த நாட்டவே ஆள போற மந்திரி மாதிரி. 200 ரூபாய்க்கு இந்த திருப்போணத்துல பிளாட் பாரத்துல வைக்கிற கேன் பேக் ஒண்ணு வாங்கி மாட்டிக்கிறது. மாட்டிக்கிட்டு அரிய அமுசே, அரிய செலிவி, அரிய ரூபா, லோனுக்காரன் வந்துட்டாண்டி மைத்த புடுங்குடி எதுக்கு வாங்கி தர அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திச்சு பார்க்கணும். உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, எந்த அளவுக்கு சம்பாத்தியம் உங்க கணவர் சம்பாதிக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா என்னைக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு தகுந்த செலவு பண்ணிக்கிறேன். அதிகமான செலவு கடைங்கப்பு வாங்காதீங்க. இருக்கக்கூடிய காலம் பிறக்கக்கூடிய காலம் ஒரே காலம் தான். எந்த ஒரு சண்டை சத்திரமும் இல்லாம நல்லபடியா சாமியை கும்பிடுங்க. சந்தோஷமா அண்ணன் தம்பி மாமே மச்சன்னா பாசம் வந்தமா பழகி அன்போட வாழ்க்கையை ஓட்டுங்கன்னு சொல்லி கொண்டு உங்க மத்தியில இன்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி புகழ் மானாமதுரையை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசியன் காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ் ஆனந்தராஜ் பபன் மற்றும் பலவரங்களை பங்கேற்க உள்ள வீட்டு பொம்பளை அனுப்புவோம்.
எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்றும் முக்கிய வரணும். இங்கே புகழோடு அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி எடுத்து கூறப்படுகிறார்கள். அவதான் நீ பார்த்து எதுக்கு பயப்பட போறேன்? பாவடை கிழிச்சு விடுவேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா, எங்களுக்கு எல்லாம் பொன்னாடி வருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிந்தாந்த முறையில் நன்றி. அன்றைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே அருமணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பையக்குரிய அன்பனார் கிடாத்திற்கு சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு விழா கண்ட தரவா மாலை வைத்து பொன்னாடி ஒரு பரிது. இங்கே விருதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பப்பா SL ராஜரத்தினம் அவர்களுக்கு விழா கமிட்டியா சார்பாக மாலை வைத்து பொன்னாடி ஒதுப்படுகிறது. இங்கே பல வாத்தியத்தை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கன்குடியை சேர்ந்த அன்பனார் 18ஆம் படி அவர்களுக்கு விழா கமிட்டியா சார்பாக பொன்னாடி ஒதுப்படுகிறது. இங்கே தாளம் வச்சுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்பாப்பா உச்சநந்தலை சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு பொன்னாடி ஒதுப்படி. எல்லோருமே நல்லா இருக்கணும். எந்த மழை பொழிஞ்சு விளையணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்று முக்கிய வளரணும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. அதை கேட்டவன் அன்பு உட்கடிக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். அதை கேட்டவன் அன்பு உட்கடிக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. இந்திராணி கண்ணுமொழி பெற்றெடுத்த முத்துமொழி என் மரப சிமையிலே சேர்ந்தோடு ஞானமொழி. இந்திராணி கண்ணுமொழி பெற்றெடுத்த முத்துமொழி என் மரப சிமையிலே சேர்ந்தோடு ஞானமொழி. அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, சொந்த பந்த 100 உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு, எவர் மறைவோரே நெஞ்சுக்கு மூச்சு. பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. அதை கேட்டொழிஞ்சு அன்பு உட்கடிக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். அதை கேட்டொழிஞ்சு அன்பு உட்கடிக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மழை முருகன் தானமா. நன்றி.